வணக்கம், நான் சிவா பேசுகிறேன். இது எங்கள் அகோபில யாத்திரை முதல் நாள் ப்ரோக்ராம் ஆகும். இன்னைக்கு காலையில் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி அகோபில வந்து லஞ்சை முடிச்சுட்டு சத்ரோட நரசிம்மர் மற்றும் யோகானந்த நரசிம்மரை பார்த்துட்டு இப்போ கீழே அகோபிலத்தில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் நுழைவாயில பார்த்தீங்கன்னா அகோபில மட்டு இருக்குது. இங்கே தான் அகோபில மடம் சொல்கிறாங்கல்ல, அந்த மடம் இங்கே தான் இருக்குது. அந்த மடத்துக்குள்ளே போகிறோம். நாங்கள் போய் இப்போ சாமியை பார்த்துட்டு வர்றோம். இப்போ மடத்துக்குள்ளே ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுனால நாங்கள் எடுக்கல அந்த இதெல்லாம். ஸோ இந்த மடம் வந்து முக்கியமான மடமாகும். இந்த கோயில் வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து இந்த மடம் தான். வடகலை சம்பிரதாயப்படி இயங்கி வரும் இந்த அகோபில மடத்தை உருவாக்குனர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ சீனிவாச்சாரியாருங்கிற உருவாக்கியிருக்காரு. அவர் வந்து சின்ன வயசுல ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவின்படி வந்து அகோபில வந்து நரசிம்மரை தரிசிச்சிருக்கிறாரு. அப்போது பெருமாளே ஒரு சன்னியாசி ரூபத்தில் வந்து அவர் காட்சி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு மந்திர போதனை செய்திருக்கிறாரு. அவரை வந்து துறவரத்தில் சேர்த்து இங்குள்ள ராமானுஜ சன்னதியில் துறபாடை மற்றும் திருதண்டத்தை கொடுத்து ஸ்ரீ கடகோபஜிங்கிற திருநாமத்தை விட்டு ஒரு வைணவ ஸ்தாபனத்தை நிறுவுமாறு அருளியதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அப்போது அவருக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா சீனிவாச்சாரியார் வந்து 17 வயசு தான். பெருமாள் சீனிவாச்சாருக்கு பதிச்சுப்பட்ட மந்திரம் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரேஷ மந்திரம். பெருமாள் இங்குள்ள உற்சவமூர்த்தியான மாலோ நரசிம்மரோட சிலையை வந்து ஜீயர் கையில் ஒப்படைச்சிருக்காரு. அன்று முதல் இன்று வர அங்குள்ள ஜீயர் எல்லாருமே வந்து அவங்க செல்லும் இடங்களுக்கெல்லாம் இந்த மாலோல உற்சவமூர்த்தியை கொண்டு போய் ஆராதனை செய்து வருகிறாங்க. அகோபில மட தலைமையிடம் இதுதான். இதுக்கு பல கிளைகள் இருக்கு. சென்னை, காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடத்துலையும் இருக்குது. இப்போ நான் கோவில் பக்கம் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பேர் ஜெயஸ்தம்பம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 85 அடி தூரம் ஒரே கல்லாலான தூணா இது. இந்து மன்னர்கள் வந்து இந்த பகுதியை மீட்டதுனால இது அமைச்சா வெற்றி ஸ்தம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே போகிற பார்த்தீங்கன்னா புஷ்பகரணின்னு ஒரு சின்ன ஒரு தெப்ப குளம் இருக்குது. இதை தாண்டி கோயிலுக்குள் வாசல் நுழைய போகிறோம் நாங்கள். இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் பரிவேட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்து பரிவேத உற்சவம் சொல்கிறாங்க. இதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா எந்த கோயிலும் இல்லாதது பார்த்தீங்கன்னா பரிவேத உற்சவம் வந்து 40 நாட்கள் நடப்படும். அதாவது நம்ம கொண்டாடுற பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் வந்து இங்குள்ள பிரகலாத உற்சவர் ஊற்றி வந்து 32 கிராமங்களுக்கு வந்து வருகை புரிவாராம். வருகை புரிவில் இங்குள்ள மக்கள் எல்லாம் அவர் கூடவே போவாங்க. இதுதான் பரிவேட்டு உற்சவம் 40 நாள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் இங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நரசிம்ம தீட்சை எடுத்திருப்பாங்க. அதாவது துளசி மாலை அணிஞ்சு மஞ்சள் வேஷ்டி, மஞ்சள் சட்டை, மஞ்சள் சேலை அணிஞ்சு அது விரதம் இருப்பாங்க 40 நாள். அது பெருமாள் இங்குள்ள செஞ்சிலட்சுமியை மணந்ததுனால இங்குள்ள மக்கள் வந்து அவரை மருமகனாக வந்து ஏற்றுக்கொண்டு எல்லா கிராமங்களும் வருகை புரிய வைக்கிறாங்க. 40 நாள் இந்த கிராமங்களுக்கெல்லாம் விசிட் பண்ணிட்டு பெருமாள் கோவிலுக்குள்ள வர நேரத்தில் இங்கே மிகப்பெரிய விழா கொண்டாடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விழாவாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவ விழா. இது இன்னொரு கதைன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா இங்குள்ள பெருமாள் தன்னுடைய கல்யாணத்துக்காக 32 கிராமங்கள் உள்ள மக்கள் அழைப்புகள் கொடுக்கறதுக்காக இந்த 32 கிராமங்களுக்கு 40 நாள் வருகை புரிகிறாரு. வருகை புரிஞ்சு அவர் எல்லா மக்களையும் வரவழைச்சு இந்த கோயிலை தான் கல்யாணம் பண்ணுறாரு. இதை பற்றி எங்களுடைய கைடு மிஸ்டர் கிருஷ்ணன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. அதை நீங்கள் கேளுங்க. இந்த நரசிம்மர் பேர் வந்து லக்ஷ்மி நரசிம்மர், மூல விக்கிரகம். இந்த நரசிம்மர் நம நரசிம்மரில் கிடையாது, தனியா பத்தாவது. இந்த நரசிம்மர்னு யார் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்கன்னா திருமலை சீனிவாச பெருமாளே இந்த நரசிம்மர்னு பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்காரு. யாரு? திருமலை பாலாஜியே இந்த நரசிம்மன் பிரதிஷ்டை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு சாட்சி தான் பெருமாள் கல்யாண வெங்கடேஸ்வரர் கோயில் இங்கே பக்கத்தில். எதுக்கு பிரதிஷ்டை பண்ணுறான்னா ஒரு கதை இருக்கும். அதுக்கு நம்ம வந்த ரூட்டில் கடப்பா ஊர் இருக்கும். ஆக்சுவலி அந்த ஊர் பேர் வந்து கடப்பா இல்லை, கடப்பா. கடப்பான்னா வாசப்படி. தெலுங்குல வாசப்படின்னு கடப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஊர் பேர் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஊருக்கு சிட்டிக்கு சென்டரில் கல்யாண வெங்கடேஸ்வரர் கோயில் இருக்கும். லட்சுமி வெங்கடேஸ்வரா அங்கே கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு பேர் வந்து தேவுனி கடப்பா. ஆனால் தேவுனி கடப்பான்னா பெருமாளோட வாசப்படி. எந்த பெருமாளோட வாசப்படி? திருமலை சீனிவாசோட வாசப்படி. திருமலைக்கு என்ட்ரன்ஸு அங்கேந்தி தான். அது திருமலை என்ட்ரன்ஸ், அது வாசப்படி. தேவுனி கடப்பா பேர், ஆனால் பெருமாளோட வாசப்படி, திருமலை சீனிவாசரோட வாசப்படி. அங்கேருந்து தான் திருமலைக்கு என்ட்ரன்ஸ்.
అది దేవుని గడప అని పేసి కడప ఆயிடுச்சு. சீனிவாசன் பத்மாவதி தாயார் கல்யாணத்துக்கு அந்த கடப்பான்னா அந்த வாசப்படியிலேருந்து அகோபிலம் வரைக்கும் பந்தல் போட்டு பத்மாவதாரம் கல்யாணம் பண்ணிருக்காரு சீனிவாசன். கல்யாணம் முடிஞ்சுது. லட்டு பிரசாதம் எல்லாம் இருக்கும். இந்த பிரசாதம் எல்லாம் யாருக்கு நிவேதனம் பண்ணணும் ஆனால் சீனிவாசன் கேட்டார் பெரிய பெரிய முனி ருஷி கிட்ட. இந்த முனி ருஷி எல்லாம் சொல்லுவார் ஸ்ரீரங்க ரங்கநாதன் பெரிய பெருமாள்னு சொல்லுவார். அவரோட பெரிய பெருமாள் அகோபிலத்தில் உக்ர நரசிம்மர் இருக்கார். அங்கே போய் நீ இந்த லட்டு பிரசாதம் எல்லாம் அவருக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படி சொல்கிறார் முனீஸ்வரர்லாம். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சீனிவாசன் பத்மாவதாரம் வந்திருக்காரு. இங்கே அகோபிலத்துக்கு வந்திருக்காரு. மேலே அகோபிலத்தில் நாளைக்கு பார்க்க போகிறோம். ஆமாம், உக்ர நரசிம்மர், அகோபில உக்ர நரசிம்மர். அங்கே போய் இந்த லட்டு பிரசாதம் எல்லாம் அந்த நரசிம்மருக்கு நிவேதனம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு திருப்பி போகும்போது இந்த லக்ஷ்மி நரசிம்மர்னு கையால் பிரதிஷ்டை பண்ணிட்டு போயிருக்கார் சீனிவாசன். அதுக்கு சாட்சி இந்த சீனிவாசன் கோயில், கல்யாண வெங்கடேஸ்வரர் கோயில், லக்ஷ்மி பத்மாவதி தாயார் வெங்கடேஸ்வரர் பெருமாள். இது தேவதா பிரதிஷ்டை. திருமலை சீனிவாசனே பிரதிஷ்டை பண்ணிருக்கார். மூல விக்கிரகம் லக்ஷ்மி நரசிம்மர். உற்சவ விக்கிரகம் இருக்கும். உற்சவ விக்கிரகம் பேர் பிரகலாத வரதன், ஸ்ரீதேவி பூதேவி. பிரகலாதன் இப்போ உற்சவ விக்கிரகம் இல்லை, இங்கே உள்ள வெளியில் போயிருக்காரு. பார்வேட்டைக்கும் போயிருக்காரு. எப்போ? ஜனவரி 15 பொங்கலுக்கு இங்கேருந்து கிளம்பி ஒரு 36 கிராமத்துக்கு போயிட்டு வரும். 41 நாள் 41 days 36 கிராமத்துக்கு போய் ஒரு கிராமத்தில் ஒரு நாள் 2 நாள், பெரிய கிராமம்னா 2 நாள் அப்படி போய் எல்லாம் போய் இங்கே 41 daysக்கு இங்கே அகோபிலம் வருவார். வந்த உடனே பிரம்மோத்சவம் ஆரம்பம். ஒரு 10 நாள் நடக்கும் பிரம்மோத்சவம். இப்போ 28க்கு வருவார் இங்கே அந்த உற்சவர் பிரகலாதவர். வந்த உடனே ஒரு 4 daysக்கு மார்ச் 4 பிரம்மோத்சவம் ஸ்டார்டிங். இப்போ அந்த பார்வையிடம் போய் அந்த உற்சவர் பிரகலாதவர்தன் எல்லாருமே எந்த பக்தர்களெல்லாம் கூடுவேன், நான் கல்யாணத்துக்கு எல்லாரும் வாங்கோ இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிருக்காரு. இங்கே உரலில் எங்கேயுமே இல்லை இந்த மாதிரி. எங்கேயுமே பக்தரே பெருமாள் கிட்ட போவோம். இங்கே பெருமாளே பக்தர்கிட்ட போவோம். போயிட்டு அவர் கல்யாணத்துக்கு கூடுவோம். எல்லாரும் நான் கல்யாணத்துக்கு வாழ்ந்த அப்படியே ஒரு 36 கிராமத்துக்கு போயிட்டு வரோம். 41 days பல்லக்கில் போவோம், தூக்கினே போவோம். எல்லா கிராமத்துக்கும் பகலில் நைட்டில் தூக்கினே போவோம். 41 days அப்படியே போயிட்டு வரும். இந்த உடனே பிரம்மோத்சவம் ஸ்டார்ட் ஆகும். அகோபில இது லக்ஷ்மி நரசிம்மர் கோயில், திருமலை சீனிவாசன் பிரதிஷ்டை பண்ணுறது. தேங்க்யூ. நாங்கள் உட்கார்ந்த இடம் திருமண மண்டபம்னு சொல்கிறாங்க. இதுக்கு அப்புறம் கோவிலுக்குள்ளே போய் சுற்றிலாம் கேமரா நான் சொல்கிறேன். இந்த 2 கோபுரம் அது 3 கவர் ஆகிடுமா? ஆமாம். கோபுர தரிசனம் அது இல்லை இது ஏதோ அவர் இது பண்ணுறதுக்கு அது நம்பர் போட்டிருக்காரு. நீங்கள் சென்டர் அந்த நாமக்கிட்ட போ அப்படியே 2 கோபுரத்துலேருந்து அந்த கோபுரம். இந்த கோவிலில் எப்படி கோபுர தரிசனங்கள் பார்க்கலான்னு காமிச்சிட்டு இருந்தார். ஸோ ஒரு சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 கோபுரம் ஒரே பஸ்ஸில் தெரியும். இன்னொரு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 கோபுரத்துக்கிட்ட ஒரு கோபுரம் தெரியும். ஸோ இதை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். உள்ள சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான சிற்பங்கள் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கு தனி சன்னதி வச்சுருக்கிறாங்க. அந்த ஆண்டாள் சன்னதியிலையும் நாங்கள் போய் பார்த்தோம். ஆண்டாள் தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்கள் கோவிலுக்கு உள்ளே வந்தோம். கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பக்கலைகள் தூணில் செவத்துலலாம் இருந்துச்சு. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சின்ன சின்ன சிற்பங்கள் அந்த செவத்துலேயே செதுக்கியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப உள்ள கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாயார் சன்னதிக்கு எய்த்தால பார்த்தீங்கன்னா சின்ன மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா நரசிம்மரோட கதைகளை சிற்பங்களை செதுக்கி வச்சிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. கலைநகம் மிக்க ஒரு சிற்பங்கள் எல்லாமே. இதை பற்றி எங்களுடைய கிருஷ்ணன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதை நீங்கள் கவனிங்க. நரசிம்மர் தான்
இவர் யாரு? விஷ்ணுவா? ராமர் இல்ல லக்ஷ்மி. சொல்றா நான் நீங்க யாருன்னு சொன்னா நீங்க நிறைய பேரெல்லாம் சொல்லலாம். நரசிம்மர், செஞ்சு லக்ஷ்மி. கையில இது என்ன இருக்கான்? ட்ரைபலுக்கு இது என்ன? அவரோட ட்ரெடிஷன், அவர் ட்ரெடிஷன் அவருக்கும் பண்ணிருக்காரு நரசிம்மருக்கும். ரொம்ப அழகா இருக்கு. நரசிம்மர் அந்த செஞ்சு லக்ஷ்மி சமாதானம் பண்றாரு. அந்த கால் பாரு, அமேசிங் இல்ல? அழகா இருக்கு. இந்த சிற்பம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நரசிம்மர் வந்து வேடுவர் குலம் மாதிரி வேடம் விட்டு செந்திலட்சுமியை வந்து சமாதானப்படுத்துகிறாப்புல ஒரு சிலை. இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பக்கம் வாங்க. தூண்லேருந்து நரசிம்மர் அவதாரம். தூண் ஆமா, தூண் 2 கையில ஒடிச்சுட்டு இருக்காரு. 2 கையில சக்கரம், சங்கு சக்கரம். உக்ரமா வந்திருக்கார் தூண்லேருந்து. அவதாரம். இப்போ இது அவதாரம் தூண்லேருந்து. இதுதான் அவதாரம். பிரகலாதன் கீழே, இரண்யன் இந்த பக்கம். நெக்ஸ்ட் ஒன். இந்த சிற்பம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. தூண்லேருந்து நரசிம்மர் எப்படி தூணை பிளந்துக்கிட்டு வெளியே வர்றாருங்கிற ஒரு காட்சியை வந்து அழகாக படம் பிடிச்சி காட்டியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சிலைகள் இதெல்லாம். தூண்லேருந்து வெளியில் வந்துட்டு 2 பேரும் சண்டை நரசிம்மர், இரண்யகசிபு. ஒரு கையில் இப்படி பிடிச்சிருக்காரு, ஒரு கையில் இடுப்பில் பிடிச்சிருக்காரு. 2 கால் நடுவில் ஒரு கால் வச்சுட்டு இருக்காரு. அந்த காலத்துல மர்மகலை அப்படி சொல்லுவாங்க. இது இரண்யன். இவரு நரசிம்மனா அப்படி இரண்யன். 2 பேரும் சண்டை. ஒரு கையில இது கத்தி இருக்கும் பாருங்க. அந்த கையில கத்தி. அப்படியா? இந்த சிற்பம் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. அப்புறம் செண்டதுக்கு அப்புறம் இரண்யன் மடியில வச்சு 8 கையில சம்ஹாரம். இவரு தான் ஜுவாலா. நாளைக்கு பார்க்க போறோம். 3 கிலோ நடந்து ஸ்வயம்பு. இங்க இந்த ஸ்தம்பத்துல பார்த்துட்டோம். 8 கையால சம்ஹாரம் பண்ணிருக்காரு உக்ர ரூபத்துல. 2 கையில சம்ஹாரம், 2 கையில தலையும் காலம் ஒன்று பிடிச்சிட்டு இருக்காரு. செங்கு சக்கரம் 2 கை சம்ஹாரம். அப்புறம் குடல் போட்டுருக்காரு. 2 கையில மாலை போட்டுருக்காரு. குடல் 2 குடல் மாலை போட்டுருக்காரு சம்ஹாரம். அப்புறம் பிரகலாதன் இருக்காரு கீழே. இது வரைக்கும் நரசிம்மர் சம்ஹாரம் பண்றது இதெல்லாம். நரசிம்மர் ஹிரண்ய பிரபு வந்து வதம் பண்றது அழகாக சிற்பமாக வடிச்சிருந்தாங்க. இதை ரொம்ப பார்த்தோம். இது நவநரசிம்மர்ல 3வது. நவநரசிம்மர்ல 3வது மாலோலன் நரசிம்மர் பேரு. மாலோலன். மா என்ன? அம்மா லக்ஷ்மி. லோல என்ன? பிரியன். லக்ஷ்மி பிரியன் நரசிம்மர். மடியில லக்ஷ்மி தாயார், அபயஹஸ்தம், செங்கு சக்கரம், ஒரு கையில ஆலிங்கனம் பண்ணிருக்கார். அப்படி அதான் ஆலிங்கனம். இதான் மாலோலன். இவரு இந்த மாலோலட்சுமி சிலை வந்து பார்த்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. நரசிம்மர் பார்த்துட்டோம். இப்போ யோகானந்த நரசிம்மர் இது பார்த்துட்டோம். நாங்கள் இன்னைக்கு மதியம் பார்த்த யோகானந்த நரசிம்மர் சிற்பத்தையும் நாங்கள் பார்த்தோம். வராகர், வராக நரசிம்மர் நாளைக்கு பார்க்கலாம். மேலே இங்கே வந்து மடியில் இருந்தது தாயார், பூ தாயார். அங்கே ஸ்வயம்புல தோல் மேலே உட்கார வச்சுருக்கார். பூ வாங்க, நீங்கள் பின்னாடி இருந்து கேட்கலாம். எப்படி? பூ வராக நரசிம்மர் நாளைக்கு பார்க்க போகிறோம். மேலே மடியில் தாயார், பூதேவி தாயார். இங்கே பூதேவி தாயார் மடியில் இருப்போம். இங்கே ஸ்வயம்புல தோல் மேலே இருக்கும். இங்கே பாத்தாள் லோகத்துலேருந்து அப்படியே வந்துட்டார். பூதேவி தாயார் தோல் மேலே உட்காரச்சு அப்படி மேலே வந்துட்டார். இங்கே இரண்யாக்ஷன் வதம் பண்ணிட்டு, இரண்யகசிபு, இரண்யாக்ஷா 2 பேர் அண்ணா தம்பி. இங்கே அது நாளைக்கு இது ஸ்ரீ வராக நரசிம்ம சுவாமியோட சிலை. இது பார்க்க அழகாக இருந்துச்சு. பாவர நரசிம்மர்
இது ஜீப்பில் போகணும் 4 நாளுக்கு. மடியில் யார்? செஞ்சு லக்ஷ்மி. அங்கே தான் கல்யாணம் பண்ணிருக்காரு செஞ்சு லக்ஷ்மி நரசிம்மர். இது பின்னமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் முன்னாச்சு இதான் செஞ்சு லக்ஷ்மிக்கு இதெல்லாம் ட்ரைபிளுக்கு இதெல்லாம் இருக்கும். செஞ்சு லக்ஷ்மி தாயார் மடியில் அங்கே கல்யாணம் பண்ணிருக்காரு. அதனால் இந்த நரசிம்மர்கிட்ட சனிக்காலம் பலி கொடுப்பாங்க. பலி கொடுப்பாங்க சனிக்காலம் ஆடு கோடி எல்லாம் பலி கொடுப்பாங்க. லோக்கல் கிராமத்துக்காரெல்லாம் அவருக்கு குலதெய்வம். எதுக்கு பலி? இந்த அம்மனை யார்? எந்த இது கம்யூனிட்டி. அதனால அவர் என்ன பண்ணுவாங்க, ட்ரைபிள்ஸு காட்டில் போய் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால இந்த லோக்கல் கிராமத்துக்கு குலதெய்வம் இவரெல்லாம் போய் சனிக்காலம் இந்த பலி கொடுத்துட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு பெருமா ரொம்ப விசேஷம். அப்போ நாளைக்கு கூட்டம் இருக்கணும். இந்த சில பின்னம் அடைஞ்சாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலவர் தாயாரை பார்த்துட்டோம். அப்புறம் 6:30 மணிக்கு ஒரு ஆரத்தி நடக்கும். அந்த ஆரத்தி வந்து 6:30 மணிக்கு நடக்கிறதுனால வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அங்கே உள்ள அர்ச்சகர் சொன்னார், தாயார் சன்னதி முன்னால் இருந்து நீங்கள் வந்து லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ தாயார் சன்னதி முன்னால் எங்கள் குரூப் மெம்பர்ஸ்லாம் உட்காந்து லலிதா சகஸ்ரநாமம் சொன்னாங்க. அதை நீங்கள் கேளுங்க. இங்க பாருங்க மேடம். நாங்கள் 6:30 மணிக்கு அந்த ஆரத்தி சேவையை பார்த்தோம். சேவையை பார்த்து முடித்தோன்னா பானகம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்குக்கடலைன்னு சொல்கிற கொண்டக்கடலை சுண்டல் உப்புமாவும் வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக சுவையாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டின்னருக்காக வந்து எங்களுடைய மெஸ்ஸுக்கு அரேஞ்ச் பண்ண மெஸ்ஸுக்கு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா மெஸ்ஸில் சூப்பரான சாப்பாடு, சப்பாத்தி, தயிர் சாதம், சப்ஜி, ஆவக்காய் பிக்கிள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து எங்களுடைய நண்பரை பார்த்தேன். அவர் பேர் மிஸ்டர் மோகன். அவர் என்எல்சி சிவில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணார். அவர் ஒய்ஃபு, அவர் பசங்க 3 பேர் வந்திருந்தாங்க. அவங்களும் இதே ட்ராவல்ஸ் தான் வந்திருந்தாங்க. பட் அவங்க எனக்கு முன்னால் கிளம்பி போயிருக்கிறாங்க, எங்கள் கூட வரல. ஸோ அவரை நான் சந்தோஷத்தில் இருந்தோம். அகோபுரத்தில் வந்து நண்பரையும் பார்த்தோம், சந்தோஷத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிரைவர்ஸ் எல்லாருமே அங்கே தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. நிறைய மக்கள் அங்கே தான் வர்றாங்க. இந்த மெஸ் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே எல்லாமே சென்னை டிரைவர்ஸ் தான். இங்கேருந்து கூட்டு போன மக்களை வந்து அவங்க சாப்பிட வச்சுட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. உண்மையிலே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒரு கிராமம்னு சொல்ல முடியாது, சிட்டின்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல வந்து வீட்டு சாப்பாடு மாதிரியே சப்பாத்தி, தயிர் சாதம் அதெல்லாம் பார்த்து உண்மையிலே நல்லா வீட்டில் பண்ணாப்படியே ப்ரிப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. இந்த மெஸ்ஸுக்கு உண்மையிலே நம்ம நன்றி சொல்லணுங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சர்வீஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இதுதான் மிஸ்டர் மோகன். ஸோ நாங்கள் டின்னரை முடிச்சு நாளை காலையில் லட்சுமி நரசிம்மர் கோயில் விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும்னு பிளான் பண்ணிட்டோம். கோவிலில் வந்து காலைல 6 மணிக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் ரூமில் போய் தூங்கிட்டு காலையில் 6 மணிக்கு நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலில் பார்த்தீங்கன்னா சுப்ரபாத இது வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இந்த கோவிலில் விஸ்வரூப தரிசனம் ஏகாந்த தரிசனம் ஒரே நாளில் பார்க்க சிறப்புன்னு சொன்னாங்க. ஸோ அதனால காலையில் நான் விஸ்வரூப தரிசனத்துக்காக நான் காலையில் 6:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். இங்கே பாருங்க, இந்த சேவைக்கு வந்து டிக்கெட் உண்டுங்க. 100 ரூபா டிக்கெட்டு. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு கொடுக்குறாங்க. இங்கே உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் நரசிம்ம தீட்சை எடுத்துருக்குறாங்க. எல்லாருமே மஞ்சள் வேஷ்டி, மஞ்சள் சேலை அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணிக்கு பயங்கர கூட்டம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருக்கிறாங்க இந்த சேவையை பார்க்குறதுக்காக. உள்ள ஸ்பீக்கரில் வந்து நரசிம்ம ஸ்லோகங்களும் சுப்ரபாத நிகழ்ச்சியும் பாடிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பசுமாடு, இந்த பசுமாடு தான் கோயிலுக்குள்ளே போய் அந்த விஸ்வரூப தரிசனத்துக்காக ஏற்பாடுகள்லாம் பண்ணுவாங்க. விடிஞ்சும் விடியாத அந்த கால நேரத்தில் இவ்வளோ கூட்டங்கள் எனக்கே பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ மக்கள் என்ன ஆன்மீகத்தில் இருக்கிறாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ கோவில் திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோவில் திறந்த உடனே உள்ளே போகிறோம். நாங்கள் எங்கள் கைடு கிருஷ்ணா நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தார். உடனடியாக எங்களை உள்ளே கூட்டிட்டு உட்கார வச்சுட்டாரு.
விஸ்வரூப தரிசனம் பார்த்த சந்தோஷத்தில் நாங்கள் வந்து திரும்ப மூலவரும் தாயாரையும் தரிசனம் செஞ்சுட்டு பராகத்தை சுற்றி வந்தோம். பராகத்தில் வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி நேற்று ஈவினிங் நாங்கள் பார்த்தோம். பட் அப்போ கோலம்லாம் கிடையாது. ஸோ எங்கள் குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் துளசி செடியை 3 முறை சுற்றி வந்து திரும்ப பிரகாரம் வளம் வந்தாங்க. பட் இங்கே கோவிலில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னா குரங்குகள் சேட்டை பயங்கரமாக. நேற்று ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நான் கொண்டு போன பிஸ்கெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. நீங்கள் குடிக்கிறவங்களே வந்து ஓடினது. இந்த கோவிலை பார்த்தோன்னா எல்லா ஸ்பீக்கரில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் ஸ்லோகங்கள், நரசிம்மர் பாட்டுகள் எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இந்த பசுமாடு தான் வந்து விஸ்வரூப தரிசனத்துக்குள்ள உள்ளே போச்சு. ஸோ அந்த பசுமாட்டு முன்னாலேயும் நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதான் கிளம்பிட்டு இருக்கிறோம். நாங்கள் விஸ்வரூப தரிசனம் சந்தோஷத்தில் வெளியே வந்துட்டோம். இன்றைக்கு இரவு ஏகாந்த சேவையும் பார்க்கணும் பிளான் பண்ணிட்டோம். அது நைட்டு வந்து 8:30 மணிக்கு நடக்கும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து காலையில் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் வந்த மெஸ்ஸுக்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே தொந்தரவு குரங்கு தாங்க. நாங்கள் அந்த மெஸ்ஸுக்கு நுழையிறதுக்குள்ளே எங்கள் வேனுக்குள்ளே குரங்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு பிரச்சனை குரங்குகளாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கு காலையில் மெனு பார்த்தீங்கன்னா இட்லி, வடை, காஃபி. ஸோ அதை சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் மற்ற கோவிலுக்கு கிளம்ப போகிறோம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நரசிம்மர் பார்க்க போகிறோம். இந்த லட்சுமி நரசிம்மர் கோவில் நடந்த இரவு 8:30 மணியான ஏகாந்த தரிசனத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த கோவிலில் ஒரே நாளில் விஸ்வரூப தரிசனத்தையும் ஏகாந்த தரிசனத்தையும் சந்தோஷத்தில் நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.